இந்த வார்த்தையை சிரிச்சுட்டு சொல்லுங்க பிள்ளைகளே. ஒரு பாட்டு பாடினீங்க, மன்னிப்பின் நிச்சயம் தாருமே. எத்தனை பேர் மூஞ்சியில அந்த சிரிப்பு இருந்துச்சு? நான் இங்கே இருந்தா பார்த்தேன். அப்படியே என்னமோ இந்த செத்தவன் கையில் அந்த ட்ரம்ஸ் எடுத்து அப்படியே அடிப்பா தெரியுமா? அப்படிதான் இருக்குது. ஒரு உயிரோட்டம் இல்லை. There is no liveliness in your prayer. உயிரோட்டம் இல்லாத ஒரு ஜெபம், உயிரோட்டம் இல்லாத ஒரு புகழ்ச்சி பாடல். ஹல்லேலூயா. ஓப்பனா சொல்றேன் பிள்ளைகளே, உன் ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்றால் அது இங்கே இருந்து வரணும். எங்கிருந்து வரணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு எங்க தெரியும்? உங்க முகம் துக்கமா இருந்தா உள்ள எப்படி இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி சந்தோஷம் வரும் பிள்ளைங்களே? எப்படி மகிழ்ச்சி வரும்? வேண்டாம். இவரை தேடி வந்திருக்கிறீங்க. எங்க நாள்ல இறை வார்த்தை சொல்லுகிறது, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் நீ சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அதற்கான வழிகளை தான் ஆண்டவர் என்று உங்கள் சொல்லித்தரப் போகிறார், எப்படி சிரிப்போடு வாழணும் என்று. ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டு பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு அர்த்தம் என்ன பிள்ளைகளே? ஆண்டவர் போற்றி. ஆண்டவரை போற்றப்ப ஹல்லேலூயான்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவாரா? உங்களை ஆசீர்வதிப்பாரா? என்ன செய்வார்? அப்புறையே மறுபடியும் அப்படி சோகமா சொல்றீங்க. ஹல்லேலூயா. அதாவது ஹல்லேலூயா சொல்றப்ப பல்லு 32 வெளியில, ஒரு 4 பல்லு உடைஞ்சா 28வது வெளியில தெரியும். ஹல்லேலூயா. இப்போதான் அக்கா பல்லெல்லாம் வெளியே தெரியுது. ஹல்லேலூயா. சிரி பிள்ளையே, ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்க. நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா சாத்தான் அழ ஆரம்பிச்சிடுவான். உன் முகம் துக்கமாயிருக்கும் வரையின்றான் அவன் ஆர்ப்பரிப்பான். என் மகள், என் மகன் சிரிக்க ஆரம்பித்தால் அவன் அழ ஆரம்பித்து விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ பிரதர் ஒரு பாடலை பண்ணோம். நம்ம செய்திக்குள்ளே போகிறோம். சின்ன செய்தி தானே, சீக்கிரமே சாப்பாடு விட்டோம். திருப்பி 2 மணிக்கு வந்தாலும் திருப்பி இந்த தலையை தான் நீங்கள் பார்க்கணும். ஆமாம், நிறைய பேருக்கு என் தலையை பார்த்தாலே தூக்கம் வந்துடும். ஆமென். ஏன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. கிரவுண்டுக்கு கூட என்ன செய்வோம்? அப்படியே படுத்து தூங்குவோம். நல்ல ஒரு சொகுசா இடம் கிடைச்சிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இப்படி படைச்சீங்க? ஒரு நாள் கேட்டதில்லை, ஒரு நாள் கேட்டதில்லை. என்னை படைத்த தேவன் படைப்பில் நான் குறை காணுவேன் என்று சொன்னால் அது அவருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும் பிள்ளையே. ஹல்லேலூயா. ஒரு நாள் கேட்டதில்லை. இதுல தான் அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. சரி பிரதர், எல்லாம் குதிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. ஆமா, நிறைய பேருக்கு ஒரு நிமிஷம், நிறைய பேருக்கு கொட்டாவி வருது. அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை விட்டு கெட்ட ஆவி வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறப்ப கொட்டா விட்டு வச்சுக்கவேன், தப்பா நினைச்சுக்காத. உனக்குள்ள இருக்க கெட்ட ஆவியெல்லாம் ஹல்லேலூயா, அதுக்காக நான் கொட்டாய் விட்டுட்டே இருக்காது பிள்ளையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பாடுவோம். இயேசு தரும் பாடுங்க. ஆனந்தம் அது பரமானந்தம். இயேசு தரும் ஆனந்தம் அது அளவில் ஆனந்தம். சேர்ந்து இயேசு தரும் இதயத்தில் ஆனந்தம் அது. ஜம்ப் பண்ணி பரமானந்தம். லேஸ் ஜம்ப் பண்ணுங்க. அளக்க முடியாது. பரமானந்தம். இயேசு தரும் ஆனந்தம் அது அளவில் ஆனந்தம். அளவில் ஆனந்தம். நேற்றெல்லாம் அன்றைக்கெல்லாம் அன்று நடப்பீர். யாருக்கு வேணும் அந்த அன்பு? மன்னிக்கும் அன்பு. இதை பிடிச்சிக்கோ. யாருக்கு வேணும்? பக்கத்தில் பார்த்து நல்லா சிரிச்சு லாஸ்ட் 3
பிளாஸ்டிக் சிரியாது சிரிங்க. ஃப்ரீயாக இருந்தால் அவர் சொன்னது போல் ஃப்ரீயாக ஆண்டு உள்ள வந்துடுவார். 3 வந்தால் வர மாட்டார். சரியா? யாருக்கு வேணும் சிரிங்க, ஏதோ 3 மட்டும் கொடுக்காதுங்க. யாருக்கு வேணும் சோரை பார்த்து சொல்லுங்க. அது யாருக்கு வேணும்? சோரை பார்த்து பின்னாடி பாருங்க. யாருக்கு வேணும்? யாருக்கு அது வேணும்? இயேசுவை பார்க்கும்போது அவர் வழங்கிடுவார், அவர் வழங்கிடுவார். அடுத்தது அல்லேலூயா ஷார்ட் ஃபார்ம். லா 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 லா. தலை லைஸாக ஸ்பைனல் கோடெல்லாம் சரியாயிடும். லா 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 லா. Praise the Lord. Hallelujah. 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 இப்ப எல்லாம் டான்ஸ் ஆட போறோம். ஆமென். உள்ளத்தை திறப்பிள்ளை. Open your heart. சேர்ந்து காட்டி கொடுமா, நீ சேர்ந்து காட்டி கொடு. சிறுகுள் பிள்ளை ஆகட்டும், விண்ணகத்தில் போக முடியும், இறை வார்த்தை உள்ள வராது. அது அழகா சொன்னார். நம்ம சிரிச்சா அடப்பாவமே, நம்ம ஒவ்வொருவரும் சிரிச்சா பிசாசு அழும் ஓடும். பிளாஸ்டிக் சிரியாவது சிரிங்க. ஓகே, 1 2 3 4 வாயை தரங்க. துக் அதான் ஓகே. യേശുതരും ആനന്ദമത് പരമാനന്ദം, യേശുതരും ആനന്ദമത് അളവില്ലാനന്ദം, യേശുതരും ആനന്ദമത് പരമാനന്ദം, യേശുതരും ആനന്ദം അളവില്ലാനന്ദം. யாருக்கு வேணும், யாருக்கு வேணும், யாருக்கு அது வேணும், யாருக்கு வேணும், யாருக்கு வேணும், பார்த்து பார்த்து யாருக்கு வேணும், யாருக்கு வேணும், யாருக்கு அது வேணும். இயேசுவை பார்க்கும்போது அவர் வழங்கிடுவார், இயேசுவை பார்க்கும்போது அவர் கால் அசைங்க, கால் அசைங்க, கால் ஆமே. கால் இருக்கிறவங்க மட்டும் கால் அசைங்க. ஆமா. லா 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 la 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 ho ho la 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 தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் முதரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதி
இதயம் பேசட்டும். உங்கள் இதயம் அவரை நோக்கி கூப்பிடட்டும். டாடி கூப்பிடுகிறேன். அப்பா, அப்பா. இயேசுவே, என் குரலை கேட்கின்றவரே, என்னை மன்னிக்கிறவரே, புதிய இதயத்தை தருகிறவரே, இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. அமர்ந்து கொள்வோம் மக்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட்டால் ஆசிரியை இழக்காமல் வாழ முடியும்? சில குறிப்புகள். நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிரதர்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஜெபிப்பது எப்படி ஜெபிக்கணும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஜெபிச்சா எனக்கும் பாதிப்பு வராது, அங்கேயும் கரெக்ட், ஓகே, மாற்றி, எனக்கும் பாதிப்பு வராது, அங்கேயும் விடுதலை. அப்ப ஜெபிக்கிறது எப்படி? முதலாவதாக ஜெபிப்பதற்கு முன்னால் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் யோவான் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36ஆம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம் மக்களை. யோவான் நற்செய்தி 9:36. இல்ல 31. யாருக்கு செவி சாய்ப்பதில்ல? அப்ப ஏன் ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஏன் என்னை தூய்மைப்படுத்திக்கணும் என்று சொன்னால், என்னை தூய்மைப்படுத்தாமல் நான் பாவ நிலையில் ஜெபிக்கிற பொழுது எனக்கும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கிறதுக்கு முன்னால என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் அங்க போய் ஜெபிச்சேன் பிரதர், என் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா. அப்ப ஜெபிக்கிறது எப்படி என்று தெரியாமல் ஜெபித்து நமக்கு நாமே பாடுகளை அறிவித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. முதல்ல உங்களை தூய்மைப்படுத்துங்க. எல்லா பாவத்தையும் அறிக்கைச்சீங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், உங்க இரத்தத்தால என்ன முதல்ல உங்களை கழுவிடுங்க. அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க பெண்ணாக இருந்தால், ஆண்டவரே என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும், நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும், என் பிள்ளைகள் படிப்பையும் என் கணவர் தொழிலையும், எங்களுக்கு நீங்க கொடுத்த எல்லா ஆசீரையும் உங்க ரத்தத்துக்குள்ள வைக்கிறேன். எப்படி ஜெபிக்கணும் தெரியுதா? ஏன்னா நீங்க ஜெபிக்கிற பங்க ரிலீஸ் ஆகிறது உங்களை தாக்க கூடாது. இந்த ரத்த கோட்டைக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா எதுவும் என்னை அணுகாது. அப்ப முதல்ல என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக என்னையும் என் குடும்பத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீரையும், குறிப்பா ஆண்டவரே என் தொழிலில் நீங்கள் கொடுத்த ஆசீர், கொடுக்க போகிற ஆசீர். ஹல்லேலூயா. ஜெபம் எப்படி தெரியுமா? இப்படிதான் பிள்ளைங்க ஜெபிச்சு, ஆண்டவரே எல்லாத்தையும் உங்க ரத்தத்துக்குள்ள வச்சிடுறேன். தீய ஆவிகளிடமிருந்து, எரிச்சலின் ஆவிகளிடமிருந்து, பொல்லாத ஆவிகளிடமிருந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்த ஆசீருக்கும் எந்த பாதிப்பும் வராம ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைச்சுக்கங்க. சொல்லிட்டு ஜெபிச்சு பாருங்க, பாதிப்பு வராது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் 2004 இருந்து தான் ஆண்டவருடைய பணி கொஞ்சம் முழுமையா. அதற்கு முன்னால் 1992 கடவுள் அவருடைய பணியை கொடுத்துட்டார். அப்பெல்லாம் தபசு நாட்களில் மட்டும்தான் ஆண்டவருடைய பணியை செய்வோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பணி எடுத்தது. எங்களுடைய ஆயர் எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்தார். 3 மாதங்கள் எங்கள் ஆயர் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார், எப்படி இறைப்பணி செய்யணும். அது எங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தாங்கன்னா, சாகிற வரைக்கும் நீ கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கத்தோலிக்க திருச்சபையை கட்டி, அப்படிதான் எங்களுக்கு பவர் கொடுத்தார். அவர் இன்னொன்று சொல்லுவார், நீ உபயோகிக்கிற அந்த விவிலியம்
கத்தோலிக்க திருமறையின் விவிலியத்தின் வார்த்தைகளாக இருக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா அந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா வாழ்வுங்கிறது ஜீவன் இருக்கும், உண்மைங்கிறது சத்தியம் இருக்கும். அது சொல்றது புரியுதா? அப்ப அவர் அப்படியெல்லாம் எங்களை ட்ரெயின் பண்ணி தான் ஒரு நாள் திருப்பலியில நாங்கள் பங்கெடுக்கும் போது அந்த மறை உரை முடிஞ்சோன்னு அவர் சேரை போட்டு உட்காந்துட்டாரு, வார்த்தையை மடியில் வச்சுட்டாரு. அந்த வார்த்தையின் மேலே எங்கள் கரங்களை வச்சுதான் சாகர வரைக்கும் கத்தோலிக்க திருச்சபைகள் பணி செய்து கத்தோலிக்க திருச்சபைக்காக வாழ்ந்து திருச்சபையை கட்டி எழுப்புவோன்னு சொல்லி வாக்கு பிரமாணம் கொடுத்து தான் இந்த ஊழியத்தை எடுத்திருக்கோம் பிள்ளைகளே. இன்றைக்கும் அநேக சபைகளிலிருந்து அழைப்புகள் வந்தாலுமே இந்த கால்கள் அங்கு போகாது. அல்லேலூயா. ஏன்னா ஆரம்ப நாட்களில் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை, அவர் இரக்கத்தின் நிமித்தம் மக்களை அபிஷேகத்தில் எழுப்பு, ஆவியில நெருப்பாக்குன கடவுள் அந்த பணி எனக்கு முதல்ல கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அநேக சபையை சார்ந்த மக்கள் சொல்லுவாங்க, பிரதர் எங்க சபைக்கு வாங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த கால் அங்க வராது, நீங்க வேணா இங்க வா. என்ன வாக்கு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். இப்படிதான் நாங்கள் பணியை எடுத்தோம் பிள்ளைகள். 2004 ஆண்டவருடைய பணியை கொஞ்சம் முழுமையாக செய்ய ஆரம்பிச்சப்ப அந்த ஆவியானவர் வித்தியாசமாக செயல்பட ஆரம்பிச்சார். அப்ப நான் பணி செய்கிற நாட்கள் நடந்ததை சொல்லிடுற பிள்ளைகளை. அப்ப மதியம் ஒரு 3 மணி இருக்கும். சென்னையிலிருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்றாங்க, பிரதர் முடியல பிரதர், என்னால் முடியல, ஆவியின் தாக்கம். அப்படி அக்கா நான் தாலாட்டு பாடல, தூங்கக்கூடாது, என் கண்ணு கொஞ்சம் மோசமான கண்ணு. உங்களை சொல்லு, ஐயோ நீங்களா புனிதர்களப்பா புனிதர்களப்பா, நாங்கள் தான் பாவி பாவி பெரும் பாவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க தூங்கினா உங்களுக்கு ஆசீர்வாதம் போயிடு, ஜாக்கிரதை. உங்களுக்கு ஆசீர்வாதமா அப்போ அப்போ பார்த்துக்கங்க அக்கா, அக்கா பார்த்துக்கங்க. ஆமாம் ஹல்லேலூயா. அடிக்கடி பார்க்காதீங்க, அவங்களும் தப்பா நினைச்சுக்கோ. அப்ப மதியம் 3 மணி வேலை என்னுடைய ஆபீஸ்ல என்னை குறித்து ஒரு தவறான தகவல்கள் பரப்பி கொண்டிருந்தாங்க. இவர் ஆபீஸ்லயே பிரேயர்னு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரு தவறான தகவல் கொடுத்து என்னை குறித்து ஒரு தவறான பேச்சு இருந்தது. இப்போ 3 மணிக்கு அந்த தம்பி ஃபோன் பண்ணி, பிரதர் ஜெபிங்க என்னால் முடியலன்னு சொன்ன உடனே அந்த அலைபேசி எடுத்து நான் வெளியில போயிட்டேன். அந்த தம்பி கதறல பார்த்தோன்னே என்னால் தாங்க முடியல. உடனே ஆண்டவர் அடிமையின் வழியாக ஜெபித்து அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார். நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசிரியர் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கல. ஜெபிச்சுட்டு உள்ள வந்தோன்னே என் மனைவி அலைபேசியில கூப்பிடுறாங்க, என்னங்க மக காரை உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா பிரேக் போட தெரில, காரு காம்பவுண்டோட செவத்துல மோதி அடுத்த வீட்டில் போய் நிற்குதுங்க, காரும் டேமேஜ் செவரும் டேமேஜ். ஏன் ஒப்பு கொடுக்கல? ஹல்லேலூயா. அப்ப தப்பு நம்ம எங்க செய்கிறோம்? கடவுளை குறை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்லவர் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப முதல்ல செபிக்க முன்னால உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை அந்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் உங்களை சொல்லுவாரு, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். இனிமே கத்துக்கங்க எப்படி ஜெபிக்கணும். முதல்ல உங்களை தூய்மைப்படுத்திக்கங்க. தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெபிக்க போறீங்க இல்லைங்களா, அவங்கள முதல்ல ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. அவங்க பேரை சொல்லி, ஆண்டவரே இவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை இவங்க உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிருந்தா உங்க இரக்கத்தின் நிமித்தம் அவங்கள மன்னிங்க, உங்க ரத்தத்தால் அவங்கள கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா பிள்ளைகளே? புரியுதா? இப்படி ஜெபிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கேயும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதிப்பு. ஆனா ஜெபிச்சதுக்கு அப்புறம் திரும்ப சொல்லுங்க, நீங்க சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அடி நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அப்ப என் ஜெப வாழ்க்கையும்
என் இந்த உலக வாழ்க்கையும் ஒரே நீரோட்டத்தில் செல்லவில்லை என்று சொன்னார். என் ஜெப வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கை. அல்லேலூயா. தூங்குறவங்கள சத்தமா அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறாங்க, அவன் கண்ணில் கொல்லி வைக்க இப்போதான் கண்ணை மூடினேன், கொஞ்சம் அசந்து இப்போதான் கண்ணை மூடினேன். பாவி சண்டால எங்கே இருந்தால் பார்ப்போம். என் கண்ணு கொஞ்சம் மோசமான கண்ணுமா? நான் நேர்த்தே சொல்லிட்டேன், கண்ணாடி போடாமே பார்க்குறேன்னா கண்ணாடி போட்டால் எனக்கு வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், பிரதர் நாளையிலேருந்து அந்த ஆளை கூப்பிடாதீங்க, அதனால கொஞ்சம் மோசமான ஆளாக இருக்கான் சொல்லியிருக்கேன். ஓகேயா, நானே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியாக நான் ஜெபிக்கிற பொழுது நான் ஜெபிக்கிறேன். அதை கொடுத்து வரப்போகிறோம். அதிகாலையில் ஜெபிக்கிறோம். ஓகேயா, நல்லா ஜெபிக்கிறோம். திருப்பள்ளிக்கு போகிறோம். திருப்பள்ளி போய் அவரை என்ன செய்யறோம்? வாங்கிட்டு வர்றோம். எல்லாம் செய்யறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம 100 மார்க்கு. இன்னும் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் 100 மார்க்கு வாங்கிட்டோன்னு சொல்லுங்க பிள்ளைகளே. ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அதிகாலை ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த நாள் உலக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அதுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையால் எந்த பயனும் இல்லை. கலர்ல செபிக்கிறோம். ஆனா உலக வாழ்க்கையில நீங்க யாருமே இறை அன்பு பிரதமா தப்பு செய்ய மாட்டீங்க. நான் அடிச்சு பத்திரத்துல கைது போட கைது போட்டுமா? கைது போடலாமா? நம்பி போடலாமா? மாட்டினா நீ தானே மாட்டோம், நாங்களாம் மாட்ட போறோம். என்ன ஒரு தைரியம், கையெழுத்து போடுங்க. ஹல்லேலூயா. அப்ப உலக வாழ்க்கையில ஜெபிச்ச நீங்கள் உலக வாழ்க்கையில தப்பு செய்ய மாட்டீங்க. இறை அன்புக்கு விரோதமா தப்பு செய்ய மாட்டீங்க. எங்க தப்பு செய்யறோம்? எங்க தப்பு செய்யறோம்? சப்தமா? என்ன சப்தமா? இப்ப என்ன போல நான் அடுத்தவங்க நேசிக்கணும் நான் யாருன்னு சொல்லி எடுத்து வாசிங்க. யோவான் எழுதிய முதல் திருமுகம், யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. யோவான் எழுதிய முதல் திருமுகம். என்னை போல் அந்த நாள் வாழ்க்கையில என் மனைவி சொல்லணும் கோபப்படுறேன். பிரதர் பேசினார், கோபம் வரும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு காரியம் அடுத்தது அப்படி சொல்றேன். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 3:10 வாசிங்க பிள்ளைகளே. மெதுவா ஒருத்தர் நிறுத்தி வாசிங்க. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் என்ன சொல்றாரு? அப்ப என்ன செய்யறாருன்னா, என்னை போல் நான் பிறரை நேசிக்கிற பொழுது என் செயல் நேர்மையான செயல்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியான செயல்களாக என்னை போல் பிறரை நேசிக்கிற போது, அப்ப என்னை போல் அந்த நாள்ல நான் நல்லா செபிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க பிள்ளையே, நீ அதிகாலையில் ஜெபிச்ச உடனே நல்லா நடக்கிறது. தெளிவா சொல்லிடுறேன். அதிகாலை நீ ஜெபிக்கிற இல்லையா, கடவுள் பாத்துல அமர்ந்து ஜெபிக்கிறப்ப அந்த ஜெபம் அப்படியே நறுமண வீசும், அப்படி புகையா மேல போகும். அப்போ பரலோக பிதா அப்படியே மகிழ்ச்சியா இருப்பார். ஆனா நீங்க என்ன ஜெபிச்சீங்கன்னு சாத்தானுக்கு, ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஏதோ இங்க இந்த நம்ம பேசியிருக்க அந்த ஆள் சிரிக்கிறார்னா ஏதோ நடக்க போகுது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்வான்? என்ன செய்வான்? லேசா அப்படி லைட் அப்படி கிள்ளி விட்டு போயிடுவான். ஆமென். நம்ம இந்த ரிமோட் பொம்மை மாதிரி தையத்தக்கா நாடும். இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது. அதிகாலை ஜெபிக்கிறோம், தேவன் முகம் மலர்ந்து என் பிள்ளைங்க ஜெபிச்சிருக்காங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்குன்னு சொல்லி அவர் அப்படியே மனம் உவந்து முகம் மலர்ச்சியோடு இருப்பார். இதை பார்த்த நேற்று தினம் பார்த்தோம் இல்லையா, சாத்தான் எங்க இருக்கிறான்? விண்ணகத்தில். இந்த நாள் குறிக்கப்படல, நாள் குறிக்கப்படல. இங்க இருக்கிறது பூரா அவனுடைய ஏஜென்ட்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lucifer is now in the presence of God as per the Bible words. நேற்று தினம் பார்த்தோம் இல்லையா? அப்ப நீங்க ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கப்படாதவங்க என்ன செய்வான்? அந்த ஆசீரை தடுக்க உங்களை கோபப்பட வைப்பான், எரிச்சல் பட வைப்பான், தகாது பேச வைப்பான். பேசுறது நம்ம செய்வான்.
பையன் தப்பு பண்ணிட்டான் பத்தியா, அவன் ஆசீர்வதிப்பியான்னு போய் எங்க போய் கேட்ப, இல்லப்பா ஆசீர்வதிக்க மாட்டேன். புரியுதா? வாழ்க்கையில் என்ன நடக்குது புரியுதா? ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிச்சு ஆசீர் இல்லை, அந்த ஜெபத்திற்குரிய ஆசீரை பெற முடியாதபடி எனக்குள் ஒரு சோதனை, வீழ்ந்து விடுகிறோம் பிள்ளைகளை. இதுதான் டெய்லி தான் நடக்குது, தினமும் இதான் நடக்குது. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அப்படியே நிறைவா இருப்பார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்தில் அவங்க மக வந்து தேவையில்லாத பேசுவாங்க, கணவர் தேவையில்லாத பேசுவாரு, நீங்க பேசுவீங்க. உடனே என்ன செய்யும்? பட்டாசு வெடிச்சிடும். அப்ப பிசாசு உடனே கேட்பான், நடக்குது பிள்ளைகளே, நடக்கிற சொல்றேன், இங்க பாரு, உன் பையன் கோவப்பட்டான்ல, திட்டான்ல, ஆசீர்வதிப்பான்னு கேட்கிறப்ப இல்லப்பா ஆசீர்வதிக்க, ஆசிரியர் எழுந்து போறோமா. அப்ப அந்த ஜெபத்தால் எனக்கு எந்த பயனும் இல்லை. அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லுவார், இறை அன்பில் பிறர் அன்பு வெளிப்படாது, பிறர் அன்பில் இறை அன்பு வெளிப்படும். அழகான ஒரு தத்துவம் சொல்லிக் கொடுத்தார் தேவன். இறை அன்பில் பிறர் அன்பு வெளிப்படாது, பிறர் அன்பில். ஏன் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் பசியா இருக்கிறாரு, யான்னு கேட்கிறாரு, சரி வாங்க ஐயான்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யறோம்? அப்ப அவரை நம்ம நேசிக்கிறோமா வெறுக்கிறோமா? சத்தமா சொல்லுங்கக்கா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இவருக்கு செய்த போது யாருக்கு செய்யற? அப்ப பிறர் அன்பில் இறை அன்பு வெளிப்படுகிறது, இறை அன்பில் பிறர் அன்பு. அதான் சொல்றேன், காலைல ஜெபிச்சு நல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க பிள்ளைய, காலைல ஜெபிச்சுட்டீங்கன்னா அந்த நாள்ல அப்படியே சைலண்டா இருங்க, அடிச்சாலும் உதைச்சாலும் அப்படியே அமைதியா இருங்க. பொய் சொல்லல, அந்த நாள் இறுதி வேளையில் வானகத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு உன் வீட்டில் ஆசீர் இறங்குவதை நீ பார்ப்பாய் பிள்ளை. இது நடக்கும், நீ வாழ்ந்து பார். It's a challenge. Our life is a challenge. It's a challenge in this world. ஜெபிக்கிறது வேற, ஆனா வாழ்க்கை, என் ஜெப வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்றாக ஒத்து போகவில்லை என்று சொன்னால் இந்த உலகில் எனக்கு ஆசீர் இல்லை. ரயில் தண்டவாளம் பார்த்திருக்கீங்களா? எத்தனை இருக்கு தண்டவாளத்துல? சொல்லுங்கக்கா. யோசிக்கிறாங்க, ஒன்னா ரெண்டா? நம்ம பார்த்ததுல ஒன்னா யோசிக்கிறாங்க. அந்த ரெண்டு தண்டவாளம் எப்படி போகுது? ஒரே நேர்கோட்டில். ஒன்று இப்படி பண்ண ரயில் என்ன ஆகிடும்? நம்ம ரயிலில் போகிறவங்கெல்லாம் அந்த பரிதாபம். அப்ப என்னுடைய ஜெப வாழ்க்கை, அந்த ஜெப வாழ்க்கைக்கு பிறகு இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லை என்று சொன்னால், என் ஜெப வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் செல்லவில்லை என்று சொன்னால் என் ஜெப வாழ்க்கை பயனற்றது, என் ஜெப வாழ்க்கை பொருளற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? ஏன் நம்ம ஆசீரை இழக்கிறோம்? ஜபிச்சதுக்கு அப்புறமேல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ தவறும், பொறுமை இல்லை. இன்னொன்று சொல்ற பிள்ளைகளே, கோபம் வர்றப்ப அது வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்புறம் ஏன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? தெரியுது இல்ல? எடுத்து வாசிப்போம் பிள்ளைகளை. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகள். ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பாரு, என்ன தேடி வந்துட்டிய பிள்ளையே, ஏன் பிள்ளைய உன் முகம்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அக்கதான் சின்ன சிரிங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. உங்களை ஏன் பிள்ளை எப்படி வாடி இருக்குன்னு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க பிள்ளைகளே. இப்ப நமக்கு எப்ப ஆசீர் கிடைக்கும்? நம்ம நல்லது தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? பவுல் சொல்லுவார், நான் விரும்பியதில் செய்ய என்னால் முடியவில்லை, விரும்பாததை நான் செய்கிறேன், எனக்குள் ஒரு பெரிய போராட்டம், அந்தோ பரிதாபத்திற்குரிய மனிதன் நான் என்று போல் சொல்லுவான். எனக்குள்ள இரு வகையான
துருவங்கள் இருந்து கொண்டு என்னை மாட்டிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லுவார் பவுல். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் இந்த ஜெபிக்கிற நீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்போ வாய் திறக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஜெபிக்கிறப்ப வாயை திறக்கணும். சாப்பிட்றப்ப வாய் திறக்க என்ன செய்வாங்க? மூக்குலையா டியூப் போட்டு உள்ள அனுப்பிச்சிருவாங்க. அது தேவையில்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறப்ப வாயை திறக்கணும். சாப்பிட்றப்ப மற்ற நேரம்லாம் வாய் இருக்கணும். இருந்து பாரு பிள்ளை, இருந்து பார். முடியும். இந்த உலகில் மனிதராக பிறந்து புனிதர்கள் ஆனவர்கள் தான் இவர்கள். மனுஷனாக தான் பிறந்தாங்க இல்லையா? இப்போ நம்மளாலையும் முடியும். இந்த நாள்லேருந்து ஜெபிக்க எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி செய்யுங்க. புரியுதா இல்லையா? தலையாட்டாதீங்க பிள்ளைகளே. ஆமாம், தலை எதிர் மாட்டோம். இங்கே எப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு மாட்டை கூட்டிகிட்டு வருவார். அதுக்கு ட்ரெஸ்ஸு புடவை கட்டி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு மாட்டை கூப்பிட்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? அதான் ஒரு அம்மா சோறு போடுவாங்களா? தலையாட்டம். நம்ம 6 அறிவு படைத்த கடவுளின் சாயல் உள்ள மனிதர்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறாங்க, இதுக்கு முந்தின ஆளே பரவாயில்ல போலக்கு, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் ஒரு மாதிரி தான். இங்கே தான் என் தங்கச்சிக்கு தெரியும், புனிதா தங்கச்சிக்கு. இங்கே தான் என் காலனை நான் கட்டி போட்டு வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அபிஷேக செஷனில் இறங்கிட்டாலே என்ன சொல்லுவாங்க? டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமேன். நடனம்லாம் ஆட தெரியாது, ஆட்டி வைக்கிறவர் இவர், ஆடுகிறவர்கள் நாங்கள். ஆனால் இங்கே தான் காலு கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இங்கே எப்படின்னு தெரியாது. ஆடினோம்னா நினைப்பாங்க, ஓ இவன் கூத்தாடி போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை, பவுல் சொல்வார் இல்லையா, நான் ரோமனுக்கு ரோமனாக இருக்கிறேன். அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திருச்சபையை எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் உணவு அருந்தி விட்டு அடுத்த செஷனுக்கு வரும். எழுதி நிற்போம் பிள்ளைகள். இன்னைக்கு சீக்கிரமே சாப்பிட பேர். ஆமாம், மீண்டும் சொல்லுகிறேன், இறை வார்த்தை என்கிற அந்த உயிருள்ள உணவை உட்கொண்ட நீங்கள் இந்த உலகை சார்ந்த உணவை உட்கொள்ளும் போது தயவு செய்து உலகபூர்வமான வார்த்தைகளை பேசி சத்துரு உள்ளத்தில் வர இடம் கொடுக்க வேண்டாம். சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிடுங்க. பேசுறீங்களா? இந்த சொன்னாங்கள இந்த வார்த்தை, அந்த வார்த்தையை குறித்து பேசுங்க. ஹல்லேலூயா. என்னை முறைக்காதீங்க, நான் ஒரு பாவங்க. என்னை முறைச்சி பார்த்தீங்கன்னா உண்மையில நான் அழுதுருவேன். ரொம்ப பயந்த சுவாவம். ஆமாம், ரொம்ப முறைச்செல்லாம் பார்க்காதீங்க, நான் ரொம்ப பாவி. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பார்வையில் கனிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமாம், அது சொல்லும்போது கூட கனிவு இருக்கணும். அதை கூட சிரிச்சுக்கிட்டு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. நான் அடுத்த வரும்போது நிறையா சில்லறை காசு கொண்டு வந்துட போகிறேன். சிரிச்சுட்டு கூட 10 ரூபா கொடுத்துருவேன். அப்படியாவது ஒரு காசு சேரட்டுமே. ஹல்லேலூயா. சாப்பிட்றப்ப ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுங்க. உலகப்பூர்வமாக எதுவும் பேச வேணாம். உள்ளே போன வார்த்தை தங்கி பயனளிக்கட்டும். கண்களை மூடுவோம் பிள்ளைகளை. எங்களை என்னாலும் அன்பு செய்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த பிள்ளைகளோடு உறவு கொள்ள ஒரு புதிய நேரத்தை கொடுத்தீரே டேடி. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை உணவாக உட்கொண்டிருக்கிறார்கள். இதை சாத்தான் பறித்து விடாதபடி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை கேட்ட இங்குள்ள ஒவ்வொரு மகனும் மகளும் 100% பலன் கொடுக்கிற மரமாக மாறும்படி செய்வீராக. அப்பா, இவர்கள் இங்கு மனிதர்களாக வந்திருக்கிறார்கள். இந்த நாளில் இவர்கள் வெளியே செல்லும் போது ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி தேவரீர் புனிதர்களாக அனுப்புவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிடுங்க. ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுங்க. உலகப்பூர்வமாக எதுவும் ஓகே மக்கள்.